தென் மாநிலத்தினுடைய குரலுக்கு செவிசாய்க்காமலேயே ஒரு அரசு செயல்படுகிறது. கேரளாவுல ஒரு இடம் தான் சார் கொடுத்தாங்க பாரதிய ஜனதாவுக்கு. கேரள மக்கள் விரும்பி வாக்களித்த பிரதமரா இன்றைக்கு இருக்கிறார். கேரள மக்கள் விரும்பி வாக்களித்த கட்சியா இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு போலவே தான் கேரளாவும். கர்நாடகாவில் வேண்டுமானால் சொற்பமான இடத்தை கொடுத்திருக்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு வித்திடுகிற வகையில் ஆந்திராவில இடங்கள் கிடைத்திருக்கலாம். ஆனா கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய முதலமைச்சரினுடைய குரலே எதிரொலிக்கலையே. வக்பு சீர்திருத்த மசோதாவுல சந்திரபாபு நாயுடுடைய நிலைப்பாடு என்ன? சந்திரபாபு நாயுடு குரலுக்கு செவி சாய்க்கப்பட்டதாங்க இல்ல. அப்போ நீங்க அதிகாரத்தை யாருடைய துணை கொண்டு அரியணையில் ஏறி இருக்கிறீர்களோ, அதிகாரத்தில் இருக்கிறீர்களோ, அவர்களுடைய குரலுக்கே தென் மாநிலத்தில் மதிப்பில்லை என்று சொன்னால், நீங்க யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், தென் மாநிலத்தினுடைய எந்த விதமான மக்களாட்சி பிரதிநிதித்துவமும் இல்லாமல் ஒரு அதிகாரத்தை கொண்டு செலுத்த முடியும் என்கிற சூழல் வரும் என்று சொன்னால், இது ஒட்டுமொத்த தென் மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்பயே நிதி பகிர்வுல பாக்குறோம். ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே முதலமைச்சர் பொறுப்புணர்ந்து செயல்பட்டிருக்கார். மற்றவங்க எல்லாம் இதை பின்பற்றுவாங்களா, மற்றவங்க எல்லாம் இதுல வருவாங்களா? நிச்சயமாக வந்து சேர்வார்கள். அந்த இடத்தை உருவாக்குகிற ஆற்றலும் வல்லமையும் முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன்.